காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். வணக்கம். ஃபெட் ரிசர்வ் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ண பிறகு இந்தியா அதை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்களா? அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியா வந்து இந்த ஏஜிஆர் டியூஸுக்கு ரீஅப்பீல் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் NTPC Green IPO வருது, 10,000 crore ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் ஆல்சோ ஃபெடரல் பேங்க், அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஆட்டோ, ராஜீவ் பஜாஜ் வந்து 20,000 rupees வரைக்கும் போகுங்க பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? ஓகே. சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் ITD cementation அதான் நீ வாங்கிட்டாரா இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தான் குறி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ரைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் குருஜியோட வெபினாரை அட்டன் பண்ணலாம். இந்த வெபினாரை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதில் கலந்துக்க முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் வந்து காவேரி பிஸ்னஸ் சேனலுடைய மெம்பர்ஸாக இருக்கீங்களோ நீங்களும் இந்த வெபினார் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கும் அது ஃப்ரீ தான். இதே மாதிரி அடிக்கடி நிறைய வெபினார் இருக்குது, கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ப்ளஸ் ட்ரேடிங் அனலிஸ்ட் அண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே அம்பர்லா கீழே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் Cauvery Business.in வந்து மெம்பர்ஷிப் வாங்கிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த RBI விஷயத்தை பார்த்துடலாம். இந்த ஃபெட் ரிசர்வ் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. அப்படி குறைச்சதுனால மோஸ்ட்லி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் அது நடக்காமல் அதுலேருந்து ஒரு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, RBI கிளியராக சொல்லிட்டாங்க, அமெரிக்கா பண்ணனால அதை அப்படியே நாங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது பாருங்கள், எந்த காரணத்தினால இதை குறைக்கிறோம் அதை அந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் கரெக்டாக. ஓகே, சரி, இந்த கண்டிஷன்லாம் மீட் ஆச்சுன்னா தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கலாம் அப்படிங்கிற அவங்களுடைய பாலிசி இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்தால் தான் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்காக அது அவங்க வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பட் ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம இந்தியா வந்து க்ரோத்து பாத்தில் இருக்குது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதனால் நம்மளுடைய பாலிசியும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த இதையும் பார்க்கணும், அவங்க வந்து இன்னொரு ரிவிஷன் டவுன்வேர்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் பிஃபோர் டிசம்பர் இன்னொரு 50 பேசிஸ் பாயிண்ட் குறைக்க போகிறேன்னு அது வர ஹிண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ நீங்களே 1% இந்த இயர் ரெண்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து குறைக்காமல் இருக்க முடியாது. அதனால் வில் பி ஃபோர்ஸ்டு. பட்டு குறைச்சிங்கன்னா அப்படின்னா யார் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியாக இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அவங்க தான் பிக்கஸ்ட் பாரோவர். அண்ட் அவங்களுக்கெல்லாம் இம்மிடியட்டாக கிடச்சிரும் அந்த ரிடக்ஷன். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ அதனால் அவங்க தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியாக இருக்கும்போது அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக இவங்க பண்ணி தானே ஆகணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறத. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் RBI வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் மொரோவர் மான்சூன் நல்லா தானே இருக்குது. ஸோ அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறையதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்டு ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறைக்கணும்னா அதர் வேஸில் அங்கே இருக்குது வேறு. அண்டு சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டா பஃபர் ஸ்டாக்கு, எந்தெந்த ஐட்டம் வந்து ரொம்ப ஹையாக வாலட்டைலாக இருக்கும் அதுக்கெலாம் நீங்கள் பஃபர் ஸ்டாக்கு க்ரியேட் பண்ணலாமே. எப்படி வந்து அரிசிக்கு கோதுமைக்கு மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இதுக்கும் ஒரு பஃபர் ஸ்டாக்கு க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஒன்மோர் டூல் இருக்குது, அது வந்து மோர் ரிலவெண்ட்டாக கொண்டாடணும். அந்த CPI இண்டெக்ஸை மோர் ரிலவெண்ட்டாகவும் இப்போ ரீசெண்ட் சர்வே பேஸ்டு பண்ணிங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குது. அண்ட் நியர்லி அபவுட் 45% அது கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ வந்து சர்டன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா குயிக் காமர்ஸில் என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அங்கே எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி வருது அப்படிங்கிறதும் இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரி, அதனால் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, தென் ஜெப்டோ, தென் ஃப்ளிப்கார்ட்,
இவங்கெல்லாம் வந்து எப்படி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து எந்த ஐட்டம் வந்து ஜாஸ்தி சேல் ஆகுதுன்னு பார்த்தா கூட கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத இதை வந்து இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேஸ் அண்ட் மீன்ஸு எப்படி வந்து நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேர் இந்த ரைட் பாத் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து அதுலேருந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சின்னா மேபி அது கூட ஒரு டூலாக அமையும்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம். அதனால் ஆர்பிஐ வந்து கட் பண்ணி தான் ஆகணும் இன்னொரு அனதர் 2 months. பட் ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அண்டு ஃபஸ்ட்டு வந்து சிஆர்ஆரை குறைப்பாங்க, அண்டு அப்புறமேலு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தென் இல்லாட்டா 2 சேர்த்து பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்டு பண்ணாங்கன்னா நல்லது. ஸோ எல்லாருக்குமே எஸ்பெஷலி இந்த இஎம்ஐ வச்சுருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும் சூனர் ஆர் லேட்டர். நார்மலாக வந்து இவங்க பாலிசி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் பண்ணால் உடனே நமக்கு இம்பேக்ட் பார்க்க முடியாது. பட் போக போக அதை பார்க்கலாம். அனதர் 3 months or 6 months ஃபுல் இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவுடைய ஷேர் வந்து பயங்கரமாக இறங்கிடுச்சு நேற்று. கரெக்டு, செம்ம ஃபாலு. ஆனால் அதே சமயத்தில் ஏர்டெல் ஒன்றும் அந்த லெவலுக்கு குறையல ஆக்சுவலாக. ஓகே, வோடஃபோன் தான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இல்லை, இது ஆல்ரெடி உயிர் ஊசலாடிட்டு இருக்க கம்பெனி தானே, அதனால வந்து டக்குன்னு இறங்கிடுச்சு. ஏர்டெல் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குங்கிறதுனால. ஆமாம், கரெக்டு. ஏன்னா வோடஃபோனுக்கு தான் அவங்க தான் ரொம்ப இதில் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ண கால்குலேஷனே தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ இல்லை எரர்ஸ் இருக்குது அது இருக்குன்னு ஏதோ சொல்லி பார்த்தாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ நியர்லி அபவுட் 90,000 crores ஏதாவது ஒரு ரிடக்ஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெறுங்கையாக தான் திரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட டோட்டல் டியூ பார்த்தீங்கன்னா 2.3 crores. இந்த டெசிஷன் வந்து யாருக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வோடஃபோன் கஸ்டமர் தான் நிறையா இருக்கு. அவ்வளோதான். அதனால ஏன்னா இதை ரீபே பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஃபர்தராக வந்து நம்ம இன்க்ரீஸு எதிர்பார்க்கலாம். அடுத்து NTPCயோடைய கிரீன் எனர்ஜி IPO 10,000 crore ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து லார்ஜஸ்ட் IPO. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா LIC அவங்களுடைய ஆஃபர் ஃபார் சேல் தான். அண்டு நவ் வந்து 10,000 crores இட்ஸ் அ பிக் இஷ்யூ. ஏன்னா ஈஸியாக சேல் த்ரூ ஆச்சு. இது பஜாஜ் ஃபைனான்ஸு. ஓகே, அண்ட் 6,560 crores 68 times சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஓகே, 3.24 lakh crores. ஸோ NTPCயும் ஒரு மெகா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது ஆஃபர் பண்ணுற ஏரியா வந்து க்ரீன் எனர்ஜி. இதில் இவங்க ஏற்கனவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஹைட்ரோ பவர் இருக்குது, ரினியூவபிள் சோலார்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓன்டு கம்பெனிஸ் இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓன்டு பிளான்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ட் வெஞ்சர்னா என்னென்னா NTPC வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட டைப் பண்ணிப்பாங்க. டைப் பண்ணி அவங்க பவர் பிளான்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸும் இருக்குது வேறு. ஸோ எல்லாமே சேர்த்தோம்னா க்ளோஸ் டு அபவுட் 6,000 megawatt வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு. அண்டு 6,000 megawattல சோலார் மட்டும் எடுத்து பார்த்தீங்கனாலே அதே இஸ் ரன்னிங் அபவுட் 3,000 megawatt. அண்டு இன்னும் நிறைய கெப்பாசிட்டி வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 76,000 megawatt அவங்களோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 76 gigawattsன்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஆனால் இன்னும் அனதர் ஒரு 6-7 yearsல பை 2032ல இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 1,30,000 megawatt போடணும் அப்படின்ட்டு. அப்போ 1,30,000 எங்கேருந்து மேஜராக வரப்போகுதுன்னா ரினியூவபிள் சோர்ஸஸ்ல தான் வரப்போகுது. அந்த ரினியூவபிள் சோர்ஸில் வந்து தே வாண்ட் டு பி அ வெரி பிக், ஆல்ரெடி அ வெரி பிக் பிளேயர். இன்னும் தே வாண்ட் டு பி அ மச் பிகர் பிளேயராக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த கேபிட்டல் ரைசிங் எக்ஸசைஸு. ஆனால் ஏன் இந்த டைமில் அவங்க வந்து IPO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய போகுது அப்படிங்கிற இண்டிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதுதான் ரீசன். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அமெரிக்காவில் குறைச்சிட்டாங்க. அது வந்து சூனர் ஆர் லேட்டர் இங்கே வரப்போகுது. இவங்களாம் பிக் பாரோவர். எப்பொழுதுமே NTPC பார்த்தீங்கன்னா வெரி பிக் பாரோவராக இருப்பாங்க. அண்டு AAA ரேட்டட் கம்பெனிஸ் வர. அப்புறம் நிறைய ஃபண்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டட் கம்பெனி இதெல்லாம்.
ஆர் கவர்மெண்ட் ரெண்ட் கம்பெனிஸ், அதனால் இதெல்லாம் ஈஸியாக சப்ஸ்கிரைப் ஆகிடும். அவங்கள ஃப்யூச்சர் வந்து அவங்க டெட்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எவ்வளோ அமௌண்ட் வேணால் ரைஸ் பண்ணலாம். அண்டு தேர்ஃபோர் இந்த இஷ்யூ வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு கிரேட் சக்ஸஸ் வரும். லைக் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மாதிரி இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். NTPC Green IPO அண்ட் இன்னும் another 3 monthsல அது மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. அண்டு நார்மலாக நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய இஷ்யூ எப்பொழுதுமே இருக்கும். இது ஒரு மெகா இஷ்யூ, அதனால் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு இதுவும் இருக்குது அதில். ஏற்கனவே நீங்கள் NTPCயோட ஷேர் ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வர கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இது வந்து எப்போ நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸு செபியில் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஓகே. இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் அதுவும் ஒரு ரூட்டு. பட் ஏற்கனவே அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க அண்டு அதனால் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் லாஸ்ட் அப்படின்னு. பட் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் அதில் அப்ளை பண்ணலாம், டிசைர் இருந்தால் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா, என்ன ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த ப்ரைஸும் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த 10,000 crores பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மாதிரி ஈஸியாக சூப்பர் லெவலில் சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் ரெக்கார்டு வச்சுருந்தது யார் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரம் கவர்மெண்ட் செக்டார் பார்த்தா கோல் இண்டியா. அவங்க ஹியூஜ் அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாங்க. ஸோ நவ் NTPC இஸ் கம்மிங். பார்ப்போம் எப்படி சப்ஸ்கிரைப் ஆக போகுதுங்கிறத. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வந்து 12,050 rupees வரைக்கும் போயிட்டு திருப்பி இறங்கிருக்கு. 11,930 இருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது. ஆனால் ராஜீவ் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கம்பெனியுடைய ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ்னால 20,000 வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். ரைட். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா, அவர் வந்து இந்த 12,000 போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. 12,000 போயிட்டு இப்போ கீழே இறங்கியிருக்கு. ரைட். இவர் சொன்னது உண்மையாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அமங் த டூ வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டரில் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதை வச்சே நம்ம சொல்லலாம். இவங்களுடைய CNG பைக் பாருங்கள், இட் இஸ் அ பிக் ஹிட்டுன்னு சொல்லணும் அந்த மார்க்கெட்டில். 5,000 பைக்ஸ் தான் இப்போ சப்ளை பண்ணுறாங்க. ஓகே. 3 months ஆர்டர் புக் வச்சுட்ருக்காங்க இவங்க. ஸோ நல்ல க்ரோத் இருக்குது அந்த ஏரியாவில். பட் இவங்களுடைய மெயினை வந்து பல்சர் தான். பல்சருங்கிற மாடல் தான் ஆல்வேஸ் இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்குற மாடல். நியர்லி 50% ஆஃப் இந்தியா சேல்ஸ் வந்து இந்த 125cc அண்ட் அபவ்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அந்த இதில் இருந்து இவங்களுக்கு பிக்கஸ்ட்டு ரெவென்யூ வருது வேறு இந்த கம்பெனியோட ரெவென்யூ. அப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னா, இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு இருக்காங்க. அதில் வந்து 3 wheeler இருக்குது பாருங்கள், அது வந்து பிக் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் 2 wheeler இஸ் கேச்சிங் அப். இப்போ வந்து 3 wheeler வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு. பட் 2 wheeler இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகலை. அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் கன்சர்னு. அதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் CNG பைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CNG டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்டு சிட்டியில் வந்து பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து லெஸ் பொல்யூட்டிங் ஆர் நோ பொல்யூட்டிங் இது வெஹிக்கிள். அதனால இது வந்து கேட்சப் ஆகும். அண்ட் மொரோவர் இதோட காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸு அண்ட் ஆப்ரேஷன் பாருங்கள் மச் லோவர் மித்த இந்த ஃபியூவல் பேஸ்டு இன்ஜினோட. அதனாலேயும் வந்து இந்த 2 wheeler ரைடர்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய குட் திங்ஸ் இருக்கிறனாலேயே இவங்களுடைய கம்பெனி வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக ரேட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் டிவிஎஸ் இது வந்து மோட்டார்ஸ் வந்து வாஸ் டூயிங் வெரி வெல். பட் ஆஃப் லேட் த பாஸ்ட் 3 years எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஃபாரின்லேயே வந்து இவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆஃப் லேட் எஸ்பெஷலி இந்த நைஜீரியாவும் பங்களாதேஷும் அவங்களுக்கு வந்து ஒரு பேட் மார்க்கெட்டாக இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன். பங்களாதேஷில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அங்கே போகிறனால, சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் அது இருக்கிறனால, ஒரு அண்ட் ஆல்சோ ஆன்டி இண்டியா ஃபீலிங் அங்கே ஜாஸ்தி இருக்கிறனால இவங்களோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நைஜீரியாவில் வந்து அவங்களுக்கு கரன்சி இஷ்யூ
அதனாலேயும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நைஜீரியன் வந்து கரன்சி வந்து ஹைலி டிவேல்யூட் ஆகிடுச்சு. இப்போ அதனாலேயும் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து வெகுவாக பாதிச்சிருச்சு. பட் ஆனால் டு ரீப்ளேஸ் தீஸ் டூ மார்க்கெட்ஸ் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கேயும் சேல்ஸ் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் குட் திங்ஸ் நடந்துட்டு இருக்கனால இந்த கம்பெனி வந்து பெட்டராக ரீரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் கோயிங் ஃபார்வர்டு என்ன இருக்குன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 20% ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால தான் இவர் சொல்லியிருப்பார் மேபி 20,000 rupees போகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. அடுத்து நம்ம வந்து ஐடிடி சிமெண்டேஷன் பார்க்குறோம். ஐடிடி சிமெண்டேஷனுடைய நியூஸ் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோடைய மெயின் ப்ரொமோட்டர் இட்டாலியன் தாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் கம்பெனி வந்து என்டையர் ஸ்டேக்கையும் செல் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஷேர்லாம் கொஞ்சம் இறங்குச்சு, அப்புறம் ஏறினது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் அதானி வாங்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ என்னென்னா அதானி வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதானி தரப்புலேருந்து வாங்கிட்டவங்கலாம் எதுவும் சொல்லலை. ரைட். அதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதானி குழுமத்துக்கிட்ட. நீங்கள் வந்து வாங்கிட்டீங்களா இல்லையா, வாங்குறீங்களா இல்லையா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரி. ஸோ ஆன்சர் கூடிய சீக்கிரம் வந்துடும்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. பட் வந்து அப்பர் சர்க்கியூட்டுக்கு ஹிட் ஆகிருக்கு. 566 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஓகே. பயங்கரமான ஜம்ப். எப்படின்னா 471 ரூபாயில இருந்து 561 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஒரே நாளில். சரி சரி. அது அந்த ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம். சரி, தெரியுது, அந்த சிரிப்பை பார்த்தோன்னே தெரியுது. ரைட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்கில் ஏதோ அப்டேட் இருக்குன்னு சொன்னீங்களே. இப்போ ஃபெடரல் சீஃப் பேங்க் சீஃப் வந்து புதுசாக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேவிஎஸ் மணியன் அப்படின்ட்டு. அவர் வந்து எக்ஸ் கோட்டக் பேங்க்லேருந்து வராரு. ஸோ ஐ திங்க் வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற பர்சனு. அதனால் வந்து ஒரு பெட்டர் ஒரு புது அப்ரோச் கொடுப்பார் லெண்டிங்க்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. அண்டு இந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் பேங்க்கில் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எய்தர் இந்த ஜிஎன்பிஏவாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் ஆஸ்பெக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ். ஏன்னா அதுதான் எல்லா பேங்க்கும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஏன்னா கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் டெபாசிட் க்ரோ ஆகுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸஸும் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். பட் அஃப்கோர்ஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்டர் பண்ணிங்கன்னா 5% தான் டெபாசிட் க்ரோத் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி க்ரோத் வந்து மித்த பேங்க் காமிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டெபாசிட் சைடில். அண்டு இவங்க லெண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் செக்யூர்டு லெண்டிங்காக தான் இருக்குது. மோஸ்ட்லி கோல்டுக்கு நிறைய பண்ணுறாங்க, இந்த ரிட்டைல் இதுலேயும் நிறைய இது பண்ணுறாங்க. அது செக்யூர்டு அசெட்டாக இருக்குது. அதனால வந்து இவங்க வந்து ப்ராப்ளம் பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்களுக்கு காசால் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அரௌண்ட் 29 அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க காசா ரேஷியோ. அண்டு ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பேங்க் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸு ஃபார் பெட்டராக இருக்குது. 234 அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து 187 அந்த மாதிரி கொட்டாயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா 1.2 அது மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இந்த பேங்க் வந்து டெபாசிட் மொபிலைசேஷன் நல்லா இருக்கிறனால, அதர் அசெட் குவாலிட்டி இஷ்யூஸும் இவங்ககிட்ட இல்லாதனால இந்த பேங்க் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இதோட வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.